கிறிஸ்துக்குள் அன்பான காலைக்கதை நிகழ்ச்சிகளிலும் மீண்டும் இந்த நாளிலும் கூட இயேசுவின் மீதான நாமத்துல உங்களோடு கூட இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கு. இயேசுவின் நாமத்துல வாழ்த்துதல் கூறுகிறேன். இன்னைக்கு நமக்கு ஒரு செய்தி எங்க இருந்து அப்படின்னு சொன்னா, ரோமர் 8ஆம் அதிகாரம் 36வது வசனம். அது என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் ஏன்னு சொன்னா, அந்த அன்பு ரொம்ப உண்மையான அன்பு. அந்த அன்பை நம்ம உணர்ந்துட்டோம், அல்லது அந்த அன்பை நம்ம அந்த அன்போடு கூட நம்முடைய உறவு அதிகமா இருந்துச்சு அப்படின்னா அதை விட்டு நம்மளால விளக்க முடியாது. ஏன்னு சொன்னா, அது ஒரு தூய்மையான ஒரு அன்பு. நாம பாவிகளா இருக்கும் பொழுது, நாம கெட்டவர்களாக இருக்கும் பொழுது நம்மை நேசித்த ஒரு அன்பு. அந்த அன்பை புரிந்து கொண்ட பவுலப்போஸ்தலன் சொல்லுகிற வார்த்தை என்ன? கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார், அல்லது நம்மை பிரிப்பவன். ஒரு ஊர்ல என்ன ஆச்சுன்னா, ஒரு நகர சபை வார்டு ஒன்றுல எலெக்ஷன் நடந்துச்சு. அப்படி நடக்கும் பொழுது பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த ஊர்ல ரொம்ப நல்லவர், எல்லாருக்கான உதவிகளை செய்கிறவர், ரொம்ப தாழ்மையான மனுஷன், பண ஆசை இல்லாதவர். அப்போ அவரும் அதுல போட்டிட்டாரு. இன்னொரு பக்கம் பார்த்தா ஒரு செல்வந்தரும் போட்டிடுறாங்க. அப்ப அந்த பிரச்சாரம் பண்ணும் போதே சொல்லுவாங்கல்ல, இவங்களுக்கு நிறைய கூட்டம் வந்துருச்சு, அப்ப இவங்க ஜெயிச்சிருவாங்க, இந்த மனுஷன் ரொம்ப நல்லவர், இவர் சொன்ன காரியத்தெல்லாம் செய்வாங்க அப்படின்னு சொல்லி நம்மளே ஒரு கருத்து கணிப்பு வரும்ல. அந்த மாதிரி கருத்து கணிப்புல எல்லாரும் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, இந்த நல்ல மனுஷன் என்ன செய்வாரு, கண்டிப்பா வெற்றி பெறுவார் இந்த வார்டு எலெக்ஷன்ல அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. ஆனா நீங்க நம்ப மாட்டீங்க, கொஞ்சம் அடுத்த பகுதியில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னா, அந்த செல்வந்தர் அநேகருக்கு என்ன செஞ்சாரு, நிறைய பணங்களை கொடுத்து என்ன செய்யறாரு, எல்லா மக்களும் என்ன செஞ்சாங்க, பணக்காரருக்கு என்ன செஞ்சாங்க, ஓட்டு போட்டாங்க. ரிசல்ட் வரும்போது அந்த நல்லவருக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு. அப்ப அந்த ஊர்ல இருக்க 2 பேர் பேசிக்கிறாங்க, என்ன எல்லாரும் இந்த மனுஷன் தான் ரொம்ப நல்லவரு, இவருக்கு போடணும்னாங்களே, எப்படி சீன் மாறுச்சு அப்படின்னு கேட்கும் பொழுது, அவர் அந்த செல்வந்தர் எல்லாருக்கும் என்ன செஞ்சாரு, பணம் கொடுத்தாங்க. அவங்களுடைய காரியங்கள் அவங்க பிள்ளைகளுக்கு எல்லாம் செய்யறேன்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, நிறைய காரியங்களை செய்தாங்க. அதனால என்ன செஞ்சாங்க, ஜனங்க உடனே மாறிட்டாங்க அப்படின்னு சொல்லி பாருங்க. பணம் அப்படின்ற வரும் பொழுது எப்படி மக்கள் மாறிவிடுவாங்க. ஒருவேளை நல்லவராக இருந்தாலும் சரி, எல்லா காரியங்களும் செய்திருந்தாலும் சரி, எப்படி ஆயிட்டாங்க, மாறிட்டாங்க. ஏன்னு சொன்னா, நாமும் இப்படிதான் அநேக வேளையில சொல்லுவோம், ஐயோ நான் கடவுள் மாத்திரம் தான் எனக்கு, இந்த உலகத்துல இருக்கிற ஒன்றும் எனக்கு பெருசு இல்லை அப்படிலாம் சொல்லுவோம். நம்ம அவர் ரொம்ப நல்லவர் வல்லவர் அப்படின்னு சொல்லி ஆண்டவரை புகழ்வோம். ஆனா நாம ஆண்டவருக்கான இடத்தை எங்க வச்சிருக்கிறோம், நல்லவரா இருக்கிறான்னு சொல்லி அவர் பக்கத்துல நிக்கிறோமா, இல்ல பணம் ஆசையினால உலகத்துல பணம் ரொம்ப முக்கியமா இருக்குதே அப்படின்னு சொல்லி அந்த பக்கம் போகிறோமா அப்படின்னு சொல்லிதான் நமக்கு கேள்வியாக இருக்கிறது. ஏன்னு சொன்னா, நம்ம சொல்றாருலப்பா, அப்போ சில பவுல் சொல்றாரு, தேவனுடைய அன்பை விட்டு நம்ம எது கிடைக்கும். ஆனா கண்டிப்பா என்ன செய்யுமா, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேற இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது இல்ல. இப்போ பணம் என்ன செய்யுமா, நம்முடைய ஆண்டவருடைய அன்பை விட்டு பெருத்து விடும் அப்படின்னு சொல்றாங்க. 2 சகோதரர்கள் பேசிக்கொண்டாங்க. என்ன பேசினாங்கன்னு சொன்னா, ஆமா நீங்க எப்பவுமே கடவுள் நல்லவர் வல்லவர், அவரை தவிர இந்த உலகத்துல நான் யாருமே என்ன செய்ய மாட்டேன், அதிகமா நேசிக்க மாட்டேன் அப்படிலாம் சொல்றீங்களே, நிச்சயமாவே அதை உங்களால ஃபாலோ பண்ண முடியுமா அப்படின்னு சொன்னா, எல்லா சூழலும் ஃபாலோ பண்ண முடியுமா அப்படின்னு கேட்பாங்க. ஆமா எனக்கு முடியும். ஏன்னு சொன்னா, நான் வணங்குகிற தெய்வம் அப்படி எனக்கு உயிர் தருகிறாரு, நான் கேட்கிற எல்லாத்தையும் எனக்கு தராங்க, நான் தினமும் படுத்து உறங்கி நல்ல நித்திரை செய்து இன்னொரு நாளையும் எனக்கு என்ன செய்யறாங்க, ஒவ்வொரு நாளும் கூட்டி தர்றாங்க, கிருபையாக எனக்கு எல்லாத்தையும் அவங்க செய்யறாங்க. அதனால அவரை நான் எந்த சூழ்நிலையும் ஆண்டோடைய நாமத்தை என்ன செய்ய மாட்டேன், விட்டு பின் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்படியா, சரி உனக்கு இப்படி ஒரு கதை சொல்றேன், நீ கேளு, நீதான் பதில் சொல்லணும், சொல்லு அப்படின்னு சொன்னா சொல்ல. சரி, உனக்கு ஒருத்தர் சொல்றாரு, ஒரு 100 கோடி தரேன், ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது, யாரெல்லாம் கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களா இருக்கிறீங்களோ அவங்கெல்லாம் நான் கிறிஸ்தவன் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த 100 கோடியை வாங்கிட்டு போலான்னு சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்ட்டு கேட்டாங்க. அப்ப அந்த சொன்னார்ல, இவ்வளவு நேரம் நான் நல்லவர், யார் சொன்னாலும் நான் ஆண்டுடைய அன்பை விட்டு பிரிய மாட்டேன்னு சொன்னார்ல, அப்படியா நானே செய்வேன். ஆமா 100 கோடி வருது இல்ல, ஃபர்ஸ்ட் என்ன செய்வேன், போய் அங்க அவங்ககிட்ட நான் கிறிஸ்தவன் அல்ல அப்படின்னு சொல்லி அந்த 100 கோடியை வாங்கிட்டு அப்புறம் நான் ஆண்டவருக்காக என்ன செய்வேன், பெரிய ஆலயம் கட்டுவேன், உதவிகள் செய்வேன், ஏழைகளை பார்த்துக்குவேன், எல்லாம் அப்படி இப்படின்ட்டு அவர் சொன்னாராம். அவர் அப்படி சொல்லும் பொழுது கூட அந்த நண்பர் சிரித்தாராம்.
இப்படிதான் நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது. ஆண்டவர் நம்ம சொல்றதா மட்டும் போதாது, நம்ம வாழ்க்கையில அவரை இந்த இடத்துல வச்சிருக்கிறோம், பணத்துக்கு ஈக்குவலா வச்சிருக்கிறோமா அல்லது பண ஆசையினால நம்ம பின்வாங்கி போயிடுறோமா அப்படின்னு சொல்லி நமக்கு இன்னைக்கு ஒரு யோசிப்பதற்கான ஒரு சந்தர்ப்பம் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஏன்னு சொன்னா வசனம் என்ன சொல்லுது? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி அந்த சகோதரர் சொன்னார். பார்த்தீங்களா, நீங்க பணத்து பக்கம் போயிட்டீங்க பார்த்தீங்களா, ஆண்டவர் அதை எதிர்பார்க்கல. அந்த 10 கோடி அல்லது 100 கோடி ஆண்டவர் அதை எதிர்பார்க்கல. நீங்க கட்டுகிற ஆலயத்தை அவர் எதிர்பார்க்கல. உங்களுடைய அன்பு யார் மேல இருக்குது, இந்த உலகத்தின் மேல இருக்குதா, இந்த பணத்தின் மேல இருக்குதா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பார்ப்பாங்க. அவரை நான் நேசிக்கிறேன்னு சொல்லி ஆனா அவரை நேசிக்காதபடிக்கு உலகத்தை நம்ம நேசிப்போம் அப்படின்னு சொன்னா நம்மிடத்துல நல்ல தெய்வ அன்பு கண்டிப்பா இல்லை. அவர் மேல நம்ம வச்சிருக்க அன்புறது பொய்யான அன்பாக நாம சும்மா வாய் சொல்றோம், ஆனா நடைமுறையில அப்படி இல்லாம இருக்கிறதாக உணர்றாங்க. ஏன்னு சொன்னா நமக்கு வேதாமத்துல இருக்குதுல 2 ராஜாக்கள் புத்தகம் 5ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னு சொன்னா நாகமான் என்ற பெரிய படைத்தலைவன் என்ன செய்வாங்கன்னா குஷ்டரோகம் சுஸ்தம் அடைந்து போவாங்க. அந்த தீர்க்கதரிசி என்ன செய்வார்? அவருக்கு சொன்ன கட்டளை அப்ப அது சுகம் பெற்ற பிறகு அந்த தீர்க்கதரிசிக்கு ஏதாவது வெகுமதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னா அங்க வருவாரு. அப்படி வெகுமதி கொடுக்குறேன்னு சொல்றப்ப அவர் சொல்ல இல்லை எனக்கு எதுவும் வேண்டாம். அவர் ரொம்ப வருந்தி கேட்கிறாரு, நான் உங்களுக்காக அங்கிருந்து எடுத்து வந்தா கொஞ்சம் வாங்கிக்கிங்க. இல்லை எனக்கு எதுவும் வேண்டாம், நீ சுகமாக போக அப்படின்னு. அப்படி போகும்போது சொல்ல எனக்கு 2 கழுதைகள் சுமக்கிற அளவுக்கு உங்க ஊர்ல இருந்து கொஞ்சம் மண்ணு கொடுங்க அப்படின்னு கேட்பாரு. அந்த ஒரு இடம் ரொம்ப அழகா இருக்கும். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்துல வாஸ்து பாருங்க, 15வது வசனத்துல இருந்து வாஸ்து அந்த ஒரு. ஆனா அந்த தீர்க்கதரிசி கிட்ட வேலை செய்து அவருடைய வேலைக்காரன் என்ன செஞ்ச கேயாசி அவர் பேரு, அவர் என்ன செய்யறாரோ, ஐயோ இவ்வளவு காரியம் இவ்வளவு கிஃப்ட் இருக்கு, இதை போய் வாங்காம இந்த தீர்க்கதரிசி அனுப்புறாரு ஏன் அப்படின்னு சொல்லி எப்படியாச்சும் வாங்கிக்குவேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறான், ஓடுறான். என்னது அந்த வசனம் ரொம்ப அழகா சொல்லும். தேவனுடைய மனுஷனாகிய எலிசாவின் வேலைக்காரன் கேயாசி என்பவன் அந்த சீரியன் ஆகிய நாகமான் கொண்டு வந்ததை என் ஆண்டவன் அவன் கையில் வாங்காமல் அவனை விட்டு விட்டார். நான் அவன் பிறகே ஓடி அவன் கையிலே ஏதாகிலும் என்ன செய்வேன், வாங்குவேன் என்று எப்படி சொல்றான்னா கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. அதே மாதிரி போயிட்டேன்னு சடனா 2 பேர் வந்துட்டாங்க, அவங்களுக்காக 2 சால்வையை கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்ப அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, இல்ல நீ வெள்ளியெல்லாம் எடுத்துட்டு போ அப்படின்னு 2 ரொம்ப அதிகமா வாங்கிட்டு ஓடுவார். பாருங்க, அங்க ஒருத்தர் தீர்க்கதரிசியோட இருக்கிற மனுஷன் அவருக்கு என்ன இருந்துச்சு, பண ஆசை இருந்துச்சு. நீங்களும் நானும் கூட நாம் ஆண்டவரோடு கூட இருக்கிறோம் நினைப்போம், நம்ம ஆண்டவரோடு கூட இருக்கிறோம், எல்லா காலத்திலும் நம்ம ஜெயிச்சு வரலாம். நம்ம பண ஆசை மாத்திரம் இல்லை, சில எல்லா காரியங்களையும் நம்ம அதுல வச்சுக்கலாம். நம்ம எதெல்லாம் பலவீனமா இருக்கிறோமோ அந்த காரியங்களை எல்லாத்தையும் வச்சுக்கலாம். ஒருவேளை பொறாமை, பெருமை, கோபம், முற்கோபம், நிறைய காரியங்களை நம்ம வச்சு பார்க்கணும். ஆண்டவரே நான் எப்படி இருக்கிறேன், நம்ம இந்த கேஆசி போல இருக்கிறோமா, ஆண்டவரோடு கூட இருக்கிற அவர் தீர்க்கதரிசியோடு கூட இருக்கிற மனுஷன் அவர் எப்படி இருப்பார், அவர் சொன்னா கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஃபாலோ பண்ணுவாங்க. அப்படி இருக்கிற அந்த மனுஷன் எப்படி அந்த ஆசையால என்னது பொருள் ஆசையால அவர் என்ன செஞ்சிட்டாரு, நாகமானுக்கு இருந்த குஷ்டத்தை என்ன செஞ்சாரு, வாங்கிக்கிட்டாங்க. அதே போல நீங்களும் நானும் கூட இப்படிப்பட்ட ஆசைகளை வைத்திருப்போம், பண ஆசைகள் இருக்குன்னு சொன்னா ஆண்டவர் என்ன சொல்றாரு, நம்ம எப்படி கேஆசையால் இது பண்ணோம், அதோட பாவ கிறிஸ்தத்துல நம்ம மாண்டு போகிறவர்களாக மாறிடுவோம். அப்படி இல்லாதபடிக்கு இந்த நாள்ல ஆண்டவர் நமக்கு கொடுக்கறது போல கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்ம எதுவும் பிரிக்காதபடிக்கு நம்மை பாதுகாத்துக் கொள்ள தெய்வ ஒத்தாசை எப்பவுமே நம்ம பெற்று வாழ்வோமா, ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்தவரே, இரக்கத்தில் ஐஸ்வரமுள்ள தகப்பனே, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே உம்முடைய அன்பை விட்டு எங்களை யார் பிரிக்க கூடும் என்று சொல்லி பவுலப்போஸ்தலன் சொன்னது போல அந்த மாதிரியான ஒரு வசனத்தை நாங்களும் எடுத்துக்கொண்டு ஆண்டவரே அன்பை விட்டு யாரும் எங்களை பிரிக்க முடியாது என்று சொல்லி உறுதியாக ஜீவிக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க. கேஆசின் குணத்தை எங்களிருந்து எடுத்து போட்டு நாங்கள் அப்போஸ்தலன் பவுலை போல உமக்கென்று ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இப்படி சத்தியத்துக்கு என்று வாழ கிருபை செய்யுங்க. ஆண்டவர் எவ்வளோ காரியங்களையும் செய்தாலும் தனக்குள் மீட்டுமை இல்லாத ஜீவித்த பவுலப்போஸ்தலனை போல நாங்களும் உங்களுக்குள்ள தாழ்மை உள்ளவர்களாக உங்களுடைய அன்பை நிலைத்தவர்களாக இருக்க கிருபை செய்யுங்க. செய்தி கேட்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க, தேவைகளை சந்தித்தருங்க, சமாதானத்தை கட்டளையிடுங்க. உடைய ராஜ்யம் வரும் பொழுது நாங்கள் உம்மோடு கூட வாழ்வதற்கான பெரிய ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு தர வேண்டுமா, இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரலோக பிதாவே, ஆமென். ஆமென்.
நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.